Good evening, everyone. Welcome to Professor Academy. ஸோ நேற்று வரைக்கும் நம்ம டிஎன் செட்டுக்கான யூனிட் ஒன் பேப்பர் டூவில் இருக்கிற யூனிட் ஒன் ஜியோமார்ஃபாலஜி அண்ட் யூனிட் டூ கிளைமேட்டாலஜியில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் ரீசெண்ட் இயர்ஸில் அதர் ஸ்டேட் செட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஓஷனோகிராஃபியில் இருக்கிற ஓஷன் காம்போசிஷன் அண்ட் ரிலீஃப் சம்பந்தமான என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் மற்ற ஸ்டேட் செட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டிருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ ஆஸ் வி ஆல் நோ டிஎன் செட் வந்து ரொம்ப ஷார்ட் விண்டோ டைமில் நமக்கு எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் போயிட்டுருக்கு. பேப்பர் ஒன்னுக்கு போயிட்டுருக்கு. பேப்பர் டூக்கு பார்த்தீங்கன்னா அட் நோ காஸ்ட் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் அகாடமி யூடியூப் சேனலில் ஜியாகிரபி எக்ஸ்க்ளூசிவ் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஆகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா செட்டில் 2024 கேட்ட கொஸ்டின் என்னதுன்னா, ரெண்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று சயின்டிஃபிக் டேர்ம்ஸ், இன்னொன்று அதோட மீனிங் என்ன. ஓகேவா? ஸோ ஒன்று ஹாலோக்ளைன், ஐசோஹைட்ஸ், பைக்னோக்ளைன்ஸ், அப்புறம் ஐசோஹேலைன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னென்ன லைன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோஹேலைன் அப்படின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நம்ம ஓஷனோட சர்ஃபேஸ்லேருந்து பாட்டம்க்கு நம்ம டைவ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த 20 ஃபேத்தம்ஸ்க்கு கீழே, ஸோ 1 ஃபேத்தம் ஈக்குவல் டு 6 ஃபீட். ஸோ இப்போ இந்த 20 ஃபேத்தம்ஸ்க்கு கீழே ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சலைனிட்டி பார்த்தீங்கன்னா சடனாக குறையும். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ரீஜன்ல இந்த மாதிரி சடன் டிக்ரீஸ் ஆஃப் சலினிட்டி இருக்கோ அதை ஹாலோக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐசோஹாலைன்றது என்னதுன்னா இமேஜினரி லைன். இமேஜினரி லைன் ஜாயினிங் பிளேசஸ் ஹேவிங் யூனிஃபார்ம் salinity அட் தி ஓஷன் சர்ஃபேஸ். இதுவும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எது வந்து சர்ஃபேஸ், ஹாலோக்ளைன்ன்றது பார்த்தீங்கன்னா டெப்த். ஸோ ஐசோ ஐசோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் தான் வரும். கிளைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெப்த்தில் வரும். ஸோ இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து பைக்ளோக்ளைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு டெப்த் வந்து டைவ் பண்ணுறோம், சர்ஃபேஸ்லேருந்து பாட்டமுக்கு டைவ் பண்ணுறோம்னா அட் பர்டிகுலர் டெப்த்து இந்த வாட்டர் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்திருக்கும், சேம் லெவல்லே மெயின்டைன் ஆகிருக்கும். அந்த ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த டெப்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம பைக்னோக்ளைன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அடுத்து தெர்மோக்ளைன். தெர்மோக்ளைன்றது என்னதுன்னா, ஸோ இங்கே கிளைன் வந்துச்சுன்னா என்னது, டெப்த். தெர்மோக்ளைன்றது என்னதுன்னா எந்த ரீஜன்ல டெம்பரேச்சர் இந்த மாதிரி சடனாக ட்ராப் ஆகுதோ அதை வந்து நம்ம தெர்மோக்ளைன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ கொஸ்டின் படி ஹாலோக்ளைன்றது என்னது, கிளைன்ஸ். இப்போ நமக்கு டெப்த் ஆஃப் த வாட்டர் இருக்கணும். வாட்டர் காலம்ன்றது என்ன, எதை குறிக்குது, டெப்த்தை குறிக்குது. ஸோ ஷார்ப் salinity gradient இன் தி வாட்டர் காலம் ஆஃப் தி ஓஷன், இதுதான் பார்த்தீங்கன்னா ஹாலோக்ளைன். அப்புறம் ஐசோஹைட்ஸ்ன்றது என்னது, ஐசோன்றது என்ன இருக்கும், நம்ம சர்ஃபேஸில் இருக்கும். ஹைட்ன்றது என்னதுன்னா ரெயின்ஃபால் குறிக்கிறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு 4. அப்புறம் பைக்னோக்ளைன் நம்ம இப்போ பார்த்தோம். என்னது, இதுவுமே டெப்த்தில் வரும். ஸோ இங்கேயும் டெப்த்து. என்னது, டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் சொல்றது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி எங்கே சடனாக வந்து ஒரு ஒரு கிரேடியண்ட்டை காமிக்குதோ அது வந்து பார்த்தீங்கன்னா பைக்னோக்ளைன். ஐசோஹேலைன்றது என்னதுன்னா, ஐசோன்றது என்னது, சர்ஃபேஸில் வரும். ஸோ ஈக்குவல் லைன் கனெக்டிங் ஈக்குவல் salinity இன் தி ஓஷன் சர்ஃபேஸ். ஸோ எது சர்ஃபேஸ் எது டெப்த்ன்றது நம்ம கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கு. ரைட்டா? அடுத்த கொஸ்டின். ஸோ டியூரிங் கிளேஷியல் பீரியட் ஏர்த்தோட crust வந்து சிங்க் ஆகிருக்கும் டியூ டு அடிஷ்னல் வெயிட்டா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க,
தேர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சீ வாட்டர் தான். ஸோ கிளேசியேஷன் பீரியட்ல தேர்மல் எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்குமா சீ வாட்டர்? பை வெரி மீனிங் அப்படி வந்து நடக்க வாய்ப்பு இல்லை. சரி, ஐசோஸ்டாட்டிக் சேஞ்ச் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஐசோஸ்டாட்டிக் சேஞ்ச்னா நமக்கு தெரியல என்னன்றதை பார்ப்போம். இன்டர் கிளேசியேஷன், அப்புறம் யூஸ்டாட்டிக் சேஞ்சஸ். நமக்கு ஆன்சர் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு கிளேசியல் பீரியட் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சீ வாட்டர் ரிசீட் ஆகும். சீ வாட்டர் ரிசீட் ஆகும், சி லெவல் குறையும், சி லெவல் டிக்ரீசஸ். அப்போ இந்த சி லெவல் டிக்ரீஸ் ஆகிற சி லெவல்ல எங்க போகுது? போலார் ஐஸ் கேப்ஸா போய் சேருது. இந்த போலார் ஐஸ் கேப்ஸ் ஒரே இடத்துல இவ்வளோ லோடு சேரும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அங்க போலார் ரீஜன்ல இருக்கிற எர்த் கிரஸ்ட் மேல ஒரு அதிகப்படியான லோடை கொடுக்கும். ஓகேவா? அந்த லோடு கொடுக்கறனால என்ன ஆகும்? இந்த கிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சிங்க் ஆகும். இதுக்கு பேர் தான் ஐசோஸ்டாட்டிக் சப்சிடன்ஸ். சப்சிடன்ஸ்னா என்னது? சிங்க் ஆகுறது. அப்புறம் மறுபடியும் இந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகும் போது என்ன ஆகும்னா, மறுபடியும் கிரஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோட நார்மல் பொசிஷனுக்கே வரும். இதுக்கு பேரு ஐசோஸ்டாட்டிக் ரீபவுண்ட். ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் கிரஸ்ட் நடக்குதா? ஸோ இப்போ அதிகமான ஐஸ் லோடு இருக்கு. ஐஸ் லோடு ஜாஸ்தியா இருக்குன்னா அப்போ கிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் இறங்கும். இப்போ ஐஸ் லோடு குறையுது. ஐஸ் லோடு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பொசிஷனுக்கு வருது. ஐஸ் லோடு குறையுன்ற போது நமக்கு கிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரீபவுண்ட் ஆகுது. அதுக்கு பேர் ஐசோஸ்டாட்டிக் ரீபவுண்ட். ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் மோஷன் ஆஃப் எர்த் கிரஸ்ட் நடக்குது இல்ல, இதுக்கு பேர் தான் ஐசோஸ்டாட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டின்லயே கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து, ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் ஹேஸ் நோ ஆர் நெக்லிஜிபிள் எஃபெக்ட் ஆன் தி சலைனிட்டி ஆஃப் ஓஷன்? ஸோ ஓஷனோட சலைனிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் எவாப்ரேஷன். சரி, இப்போ ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் நடந்துச்சுன்னா சலைனிட்டி என்ன ஆகும்னு பார்ப்போம். இப்போ ஒரு பீக்கர்ல ஒரு இது வந்து நம்ம சீ வாட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 லிட்டர் ஆஃப் சீ வாட்டர் இருக்கு. 1 லிட்டர் அப்படின்னா ஓகே, 1000 கிராம்ஸ் ஆஃப் சீ வாட்டர் இருக்கு. இப்போ இந்த 1000 கிராம்ஸ் ஆஃப் சீ வாட்டர்ல எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சால்ட் இருக்கும்? ஆவரேஜா 35 to 37 கிராம்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன எஃபெக்ட்ஸ்ன்னு கேட்குறாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ரேட் ஆஃப் எவாபரேஷன் என்ன ஆகும்? எவாபரேஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? டோட்டல் அமௌண்ட், இப்போ இந்த இதுல இருக்கிற வாட்டர் மட்டும் தான் எவாபரேட் ஆகுமா? வாட்டர் மட்டும் எவாபரேட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 950 கிராம்ஸ் ஆஃப் வாட்டருக்கு மறுபடியும் 35 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் இருக்கும். அப்போ இங்க என்ன ஆகுது? சலைனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சரி, அடுத்து டிகிரி ஆஃப் மிக்சிங் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ். இப்போ 2 ஓஷன் கரண்ட் இருக்கு. வார்ம் ஓஷன் கரண்ட், கோல்டு ஓஷன் கரண்ட்னு இருக்கு. வார்ம் ஓஷன் கரண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்? அங்க மோர் எவாபரேஷன் நடக்குமா, அதனால ஹையர் சலைனிட்டி இருக்கும். கோல்டு ஓஷன் கரண்ட்ல என்ன நடக்கும்? அதாவது அங்க ஐஸ் மெல்ட்னால நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் ஆடிங் இருக்கும். ஐஸ் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆடிங் இருக்கும். அதனால என்ன இருக்கும்? லோவர் சலைனிட்டி இருக்கும். இப்போ இந்த மாதிரி லோவர் சலைனிட்டி இருக்கிறனால இப்போ ரெண்டு வாட்டர், வார்ம் ஓஷன் கரண்ட்டும் கோல்டு ஓஷன் கரண்ட்டும் மிக்ஸ் ஆகும்போது அப்போ ஒரு சலைனிட்டி சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே இதுலயும் சலைனிட்டி சேஞ்சஸ் இருக்கு. அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆடட் பை ரிவர், ஐஸ்பர்க் அண்ட் ரெயின்ஃபால். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு இதுவே நம்ம சீ வாட்டரை 100 கிராம்ஸ் ஆஃப் சீ வாட்டர்னு வச்சுப்போம். 1000 கிராம்ஸ் ஆஃப் சீ வாட்டர்ல நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சால்ட் இருக்கும்? 35 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஆட் ஆகுது பை ரிவர் ஆர் ஐஸ்பர்க் ஆர் ரெயின் வாட்டர். அப்போ என்ன ஆகுது? ஒரு 1 லிட்டர் ஆஃப் சீ வாட்டர் ஆட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேஸை நம்ம ரிவர்னு வச்சுக்கலாம். ரிவர்ல இப்போ நம்ம 1 லிட்டர் ஆஃப் ரிவரை ஆட் பண்றோம், ரிவர் வாட்டர் ஆட் பண்ணும்போது இப்போ வந்து என்ன ஆகும்? 2000 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து மொத்தமா இருக்கும். இதுல
நமக்கு ரிவர்ல இருந்து ஒரு 1 or 2 grams ஆஃப் சால்ட் தான் ஆட் ஆகுதுன்ற பட்சத்தில் 37 grams ஆஃப் சால்ட் இருக்கும். அப்போ இங்க என்ன ஆகுது? சலைனிட்டி சேஞ்சஸ் நடக்குது. ஐஸ்பர்க் ஆட் ஆகும்போது அப்போ என்ன ஆகும்? ஐஸ்பர்க்ல வந்து சால்ட்டே இருக்காது. ஸோ ஃபார் 200 grams ஆஃப் சீ வாட்டர் 35 grams ஆஃப் சால்ட் இருக்கும். ரெயின்ஃபால்லையும் பார்த்தீங்கன்னா சலினிட்டி ஆட் ஆகாது. அப்போ ஃபார் 2000 grams ஆஃப் சீ வாட்டர் 35 grams ஆஃப் சலினிட்டி இருக்கும். ஓகேவா? சால்ட் இருக்கும். அப்போ தேர்ட் இதுவும் கிடையாது. செகண்ட் ஒன்ல பாருங்க, சால்ட்ஸ் ரிலீஸ்டு பை மெரைன் வேல்கனோஸ். மெரைன் வேல்கனோஸ்னால உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஹீட் தான் ரிலீஸ் ஆகுமே தவிர இந்த மாதிரி மேஜரான சால்ட்ஸ் வந்து ஓவரால் நம்மளோட ஓஷனோட சலைனிட்டியே மாத்துற அளவுக்கான சால்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிலீஸ் ஆகிறது கிடையாது. ஸோ செகண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். இங்க வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், ஜஸ்ட் அ மினிட். ஸோ தேர்டுக்கு ஆன்சர் 2. ரைட். ஃபோர்த் ஒன், ஐலாண்ட் ஆர்க்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா, நாட் கோரல் ஐலாண்ட்ஸ், இதுல எதெல்லாம் கோரல் ஐலாண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் அந்தமான் நிக்கோபார் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? யுரேஷியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் இது ரெண்டுத்தோட ஓஷியானிக் பவுண்டரி வந்து பாத்தீங்கன்னா கொலைட் ஆயிருக்கும். ஸோ கொலைட் ஆயிருக்கும் போது இந்தியன் பிளேட் பவுண்டரி வந்து சப்மர்ஜ் ஆகி நமக்கு இங்க வால்கானிக் ஐலாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால தான் அந்தமான் நிக்கோபார் ஃபார்ம் ஆயிருக்கும். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா கோரல் ஆரிஜினா இருக்கும். ரைட்டா? சரி, அடுத்து கயாட்ஸ். கயாட்ஸ் நமக்கு தெரியணும்னா நமக்கு ஓஷன் ரிலீஃப் பார்க்கணும். ஸோ ஓஷன் ரிலீஃப்ல என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ லேண்ட் மாஸ், கான்டினென்டல் லேண்ட் மாஸ். முதல்ல லேண்ட் மாஸ்ல இருந்து வரும்போது நமக்கு கான்டினென்டல் ஷெல்ஃப் இருக்கும். ஷெல்ஃபோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 1 to 3 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரிஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப்ல இருந்து நம்ம வரும்போது அடுத்து கான்டினென்டல் ஸ்லோப் ஏரியா, அதுக்கப்புறம் ட்ரென்ச்சஸ். கான்டினென்டல் ஸ்லோப்ல தான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த செடிமெண்ட்ஸ்லாம் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். எப்படி செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும்? இந்த சப்மரைன் கேனியான் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த லேண்ட்ஸ்லைடு மாதிரி நடந்து, அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் நடந்து செடிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஓஷன், ரெண்டு ஓஷியானிக் பிளேட் பவுண்டரிஸ் மீட் ஆகிற இடத்துல இந்த ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ட்ரென்ச்சஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அபைசல் பிளேன். எர்த்தோட மெஜாரிட்டி ஆஃப் தி ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அபைசல் பிளேனா தான் இருக்கும். அபைசல் பிளேனுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் இன் மிடில் ஆஃப் தி ஓஷன் இது இப்படி ஒரு மிட் ஓஷியானிக் ரிஜஸ் இருக்கலாம். மிட் ஓஷியானிக் ரிஜஸ்னால வால்கனோ வால்கனிக் மவுண்டைன் ரேஞ்சஸ் ஃபார்ம் ஆகி சில மவுண்டைன் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு லார்ஜஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸாக இருக்கும். அதுக்கு பேரு கயாட். ஓகே. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சி மவுண்ட்ஸ் இருக்கும். அதர் சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அண்ட் ஷெல்ஃப். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கயாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் கயாட்ஸ், அண்டர் வாட்டர் சி மவுண்டைன்ஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா கயாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரிட்ஜ்? ஸோ இந்தியன் ஓஷன்ல இருக்கிற எது வந்து இந்தியன் ஓஷன் ரிட்ஜ் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு பார்த்தபடியே தெரியும் இந்த மேஸ்பிரேன்ற ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரபி படிக்கும் போது இந்தியன் மான்சூன் உருவாகிறதுக்கு இந்த மேஸ்கரின்ற ரீஜன் வந்து முக்கியமான ரீஜனாக இருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம வந்து இது கிடையாதுன்னு சொல்லிடலாம். சால்ஸ்பர்க் ரிட்ஜும் கிராசட் ரிட்ஜும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நான்சன் ரிட்ஜ்ன்றது தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரிட்ஜில் இருக்காது. ஸோ நான்சன் ரிட்ஜ்ன்றது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ இந்த இது வந்து இந்த ஆர்டிக் ஓஷன் பே, இது எல்லாமே பாருங்க, ரஷ்யா, அலாஸ்கா, கனடா, கிரீன்லாந்து. ஸோ இந்த இந்த மொத்த ஆர்டிக் ஓஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நான்சன் பேசின்னு ஒன்று, நான்சன் ரிட்ஜ்னு ஒன்று இருக்கும். நான்சன் ரிட்ஜ் ஆர் கேக்கல் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஆர்டிக் ஓஷன்ல இருக்கிற முக்கியமான ரிட்ஜஸ் இதெல்லாம்.
ரைட். ஸோ அது போக இந்தியன் ஓஷன்ல இருக்கிற முக்கியமான ரிட்ஜஸும் நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்தியன் ஓஷன்ல இருக்கிற ரிட்ஜஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்சோ இந்தியன் ஓஷன்ல இருக்கிற ஐலாண்ட்ஸ் நமக்கு ரிட்ஜ் வைஸ் நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஐலாண்ட் வைஸ் நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ட்ரென்ச்சஸ் எங்கெங்க இருக்குன்றத கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓஷன் ரிட்ஜ். ஓகே. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ரான்சன் ரிட்ஜ். அடுத்த கொஸ்டின் மறுபடியும் பைக்னோ கிளைனே தான் கேட்டிருக்காங்க. ஸோ பைக்னோ கிளைன்றது என்னது? நம்ம கிளைன்னால என்னது? சர்ஃபேஸ்ல இருந்து கீழே போற டீப் வாட்டர்ஸ். ஆனா இங்க கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது பாருங்க. சர்ஃபேஸ் வாட்டரா? கிடையாது. ஜோன் பிலோ தி சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் அபோவ் தி டீப் வாட்டர்ஸ். டீப் வாட்டருக்கும் சர்ஃபேஸ் வாட்டருக்கும் நடுவில் இருக்கா? கரெக்ட். பைக்னோ கிளைன் நம்ம அப்படிதானே பார்த்தோம். டீப் வாட்டர்ஸ் மட்டுமா? கிடையாது. வாட்டர் ஃப்ரம் சர்ஃபேஸ் டு பாட்டம் ஜோனா? கிடையாது. நம்ம இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பைக்னோக்ளைன்ற ரீஜன் என்னது? ஸோ டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ட்ராப் ஆகிற ஏரியா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பைக்னோக்ளைன். டென்சிட்டி சடனாக ட்ராப் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ இது வந்து சர்ஃபேஸ் வாட்டர்ஸ், மீதி எல்லாம் டீப் வாட்டர்ஸ். ஸோ சர்ஃபேஸ்க்கும் டீப்புக்கும் நடுவில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்னோக்ளைன் ஏரியா. அதை தான் இங்கே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ நமக்கு ஓஷனோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ வி ஷுட் பி ரெடி ஃபார் இட். அடுத்து waves waves break as they approach the coast because ஸோ நம்ம பார்த்துருக்கோம் தூரத்துல ஒரு கடல் அலை பார்த்தீங்கன்னா அப்படியே மேல ஒரு ஒரு அலையா நம்மளை அப்ரோச் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி பிரேக் ஆகுது அப்படின்றது தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம வேவ்ஸ்னா என்னதுன்றத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதுல இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துப்போம். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு ரீட் கொடுங்க போதும். ஈஸியாக தான் இருக்கும். வாட் ஆர் வேவ்ஸ்? வேவ்ஸ்னா என்னது? ரிட்ஜ் ஆர் ஸ்வெல் ஆன சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். இது எது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலரி சர்ஃபேஸ் வாட்டர் மோஷன் தான் இருக்கும். ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஆல்சோ இது வந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர். ஓகே. ஸோ இங்க எனர்ஜி மட்டும்தான் மூவ் ஆகும், வாட்டர் வந்து மூவ் ஆகும். ரைட்டா? ஆல்சோ விண்ட் எனர்ஜி ஒரு முக்கியமான பார்ட் பிளே பண்ணும். இது வந்து வேவ் மூவ்ஸ் இன் சர்க்குலர் மோஷன். இதுல முக்கியமான டேர்ம்ஸ் வேவோட கிரஸ்ட் அண்ட் டஃப், வேவ் ஹைட்னா என்ன, வேவ் ஆம்பிளிடியூட்னா என்ன, வேவ் பீரியட் என்ன, வேவ் லென்த்னா என்ன, வேவ் ஸ்பீடுனா என்ன, வேவ் ஃப்ரீக்வன்சினா என்ன. இதுவுமே ஜஸ்ட் ஒரு ஒரு ஷார்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ரீட் கொடுங்க. இது ப்ரீவியஸ் இதில் இருக்கிற இமேஜையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேவ் பார்ட்ஸ் ஆஃப் அ வேவ்ன்றது நமக்கு மேட்ச்ல ஃபாலோயிங்காக கேட்கலாம், சென்டென்ஸ் பேஸ்டாக கேட்கலாம். நிறைய இடம் வந்து இதில் இருக்கு கேட்கறதுக்கு. ரைட்டா? சரி. ஸோ இப்போ இந்த ஒரு வேவ் வந்து எப்படி பிரேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த டெப்த்து வேவோட வேவ் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன்ல இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தோமா. ஸோ இப்போ இந்த சர்க்குலர் மோஷன்ல இருக்கிறது ஓவராலா இந்த டெப்த் வந்து எப்போ வேவ் லென்த்தோட ஹாஃபை தாண்டி வருதோ அப்போ வரைக்கும் இந்த வேவ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமை டச் பண்ணாமலே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த வேவோட ஹைட் குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகி இந்த இந்த சர்க்குலர் மோஷன் பாருங்க கீழே வந்து ஹிட் ஆகுதா? ஹிட் ஆகும்போது நமக்கு வேவ் மேலே வந்து வேவ் பிரேக் நடந்து இந்த மாதிரி வேவ் பிரேக் நடந்து ஷோர் நோக்கி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரொட்டேஷனல் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுதுன்னா எக்ஸீட்ஸ் வேவ் ஸ்பீட் ஆஃப் த வேவ் மூவ்மெண்ட். அதனால இந்த வேவ் பிரேக்ன்றது நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதாவது அப்ராக்சிமேஷன் ஆஃப் குளோபல் மீன் சீ லெவல் ரைஸ். இது எங்க நடந்திருக்கு, எவ்வளவு நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ஸ் 1993, அதாவது 30 32 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா. 32 வருஷத்துல இருந்து இதை கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறோம். 32 வருஷத்துல இருந்து 70 mm ஆஃப் சீ வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா மீன் சீ லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. இது அதர்வைஸ் கால் GMSLன்னு கூட ஷார்ட் ஃபார்ம்ல கொடுப்பாங்க. குளோபல் மீன் சீ லெவல் 1993ல இருந்து இப்போ வரைக்கும் 70 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. இது அபிஷியல் டேட்டா. நம்ம கிளைமேட்டாலஜியில் எப்படி பார்த்தோம்? இந்த
ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஆவரேஜ் ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்தோம். அதே மாதிரி இது குளோபல் மீன் சீ லெவல் 1993 இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து இப்போ இங்க 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்? இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை earthquake. அப்புறம் இட் ட்ரேசஸ் பவுண்டரிஸ் பிட்வீன் செவரல் டெக்டானிக் பிளேட்ஸ். ஓகே. இட் இஸ் ஆல்மோஸ்ட் parallel டு ரிங் ஆஃப் ஃபயர். இந்த மூணு எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க, இப்போ ஒரு ட்ரென்ச் இருக்கு. ஸோ இப்போ இங்க ட்ரென்ச்ல என்ன நடக்குது? ஒரு ஓஷியானிக் கிரஸ்டும் ஒரு கான்டினென்டல் கிரஸ்டும் மீட் ஆகிற இடம். ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான earthquakes நடந்துகிட்டே இருக்குமா, ரொம்ப ஆக்டிவான ஒரு ஜோனா இருக்குமா. அது போக இது வந்து ஒரு ஒரு பிளேட் பவுண்டரிக்கு இன்னொரு பிளேட் பவுண்டரிக்கும் ஒரு மார்ஜினா அமையும் இந்த ட்ரென்ச்ன்றது. அது செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னது? பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயருக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் பேரலா இருக்கும். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ன்றது என்னது? நிறைய வேல்கானிக் ஐலாண்ட்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த ட்ரென்ச் வந்து பாருங்க வேல்கானிக் ஆர்க்குக்கு கம்ப்ளீட்டா பேரலா இருக்கா. ஸோ ஆன்சர் வந்து ஓஷியானிக் ட்ரென்ச்சஸ். ரைட்டா? அடுத்து, which of the following factors does not affect the oceanic surface temperature? Oceanic surface temperature எந்த ஃபேக்டர் வந்து இதுல அஃபெக்டே பண்ணாது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், latitude. இப்போ higher the latitude, lower the surface sea surface temperature. இப்போ நம்ம லோவர் latitudesல இருக்கோம், டிராபிக்கல் ஏரியாஸ்ல இருந்தோம்னா அதிகமான டெம்பரேச்சர் வந்து அந்த ஓஷனோட சர்ஃபேஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். இதுவே நம்ம ஹையர் லாட்டிடியூட்ஸ் போக போக டெம்பரேச்சர் வந்து குறையும். ஸோ இது கிடையாது. ஓகே. அப்புறம் ப்ரிவைலிங் விண்ட்ஸ். இப்போ ஒரு கோல்டு ஆர் வார்ம் விண்ட் வந்து ஒரு ஓஷனோட சர்ஃபேஸ் மேல வந்து படுதுன்னா இங்க வந்து என்ன ஆகும்? டியூ டு கண்டக்ஷன் என்ன ஆகும்? விண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓஷனுக்கு அது ஒரு டெம்பரேச்சரை கடத்தும். ஸோ இதனால ப்ரிவைலிங் விண்ட்ஸ்னாலையும் ஓஷனிக் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். அப்புறம் ஓஷன் கரண்ட்ஸ்லேயே ரெண்டு இருக்கு நமக்கு தெரியும், கோல்டு அண்ட் வார்ம் ஓஷன் கரண்ட் ரெண்டு இருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓஷனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை நிர்ணயம் பண்ணும். ஆனால் ஓஷியானிக் ட்ரென்ச்ன்றது என்னது? இது வந்து ஒரு ரிலீஃப் ஃபீச்சர் எப்படி ஒரு டெம்பரேச்சர் வந்து டிசைட் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்து, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், salinity பேஸ் பண்ணது. which among the following seas has the least salinity? ஓகேவா? எதுல வந்து லீஸ்டா salinity இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா salinity பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் ஈக்குவேட்டர் டு போல். ஆனா ஈக்குவேட்டர் டு போல் இன் ஜெனரல் டிக்ரீஸ் ஆகும். ஆனா இந்த 15 to 40 டிகிரில பார்த்தீங்கன்னா ஹையஸ்டா இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்க சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன் இருக்கும். சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல என்ன நடக்கும்? அதிகப்படியான எவாபரேஷன் நடக்கும், ஆனா லோ ரெயின்ஃபால் இருக்கும். அப்போ அதிகப்படியான எவாபரேஷன் நடந்துச்சுன்னா சலைனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் ரெயின்ஃபாலும் கிடையாது, விச் ஆல்சோ இன்க்ரீசஸ் சலைனிட்டி. ஆனா இதுவே ஈக்குவேட்டர்ல பாருங்க, ஹை டெம்பரேச்சர் இருக்கு, ஆனா ஹை எவாபரேஷன் இருக்கு, ஆல்சோ ஹை ரெயின்ஃபாலும் இருக்கு. ஸோ நம்ம சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கிற ரீஜனை விட்டு ஈக்குவேட்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் இருக்கிற ரீஜன்ல சலைனிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் ரிலேட்டிவ்லி. அதுக்கப்புறம் டிராபிக்ஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் தி போல் கொஞ்சம் கொஞ்சமா சலினிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். எதனால? டெம்பரேட் ரீஜன்ல மாடரேட்டான எவாபரேஷன் தான் இருக்கும், மாடரேட்டான ரெயின்ஃபால் தான் இருக்கும். ஸோ சலினிட்டி மாடரேட்டா இருக்கும். போலார் ரீஜன்ல லோ எவாபரேஷன், லோ ரெயின்ஃபால் பிளஸ் ஐஸ் மெல்ட். ஐஸ் மெல்ட்னால ஃப்ரெஷ் வாட்டர் அடிஷன் இங்க ஜாஸ்தி இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா போலார் ரீஜன்ல லோவர் சலினிட்டி இருக்கும். அது போக இதை நம்ம சலினிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சலினிட்டி இருக்கும். இதெல்லாம் சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ், இங்கெல்லாம் ஹையஸ்ட் சலினிட்டி இருக்கும். வேற எங்கெல்லாம் லோவஸ்ட் சலினிட்டி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ இந்த நம்ம பே ஆஃப் பெங்கால் வந்து சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டுக்கு பக்கத்திலே இருந்தாலும் இங்க என்ன நடக்குது? இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ரிவர் ஜாஸ்தி இருக்கு. ரிவர் வந்து நிறைய இங்க வாட்டர் டெபாசிட் பண்ணிட்டே இருக்கிறனால, ஃப்ரெஷ் வாட்டர் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நம்ம பே ஆஃப் பெங்கால்ல பாத்தீங்கன்னா
salinity ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆல்சோ இங்க நார்தர்ன் லேட்டிடியூட்ல நமக்கு பால்டிக் கொடுத்துருக்காங்க. பால்டிக்லயும் salinity ரொம்ப கம்மியா இருக்கும். நார்தர்ன் லேட்டிடியூட்ஸ் போக போக ஐஸ் மெல்ட் நிறைய இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் வந்து நிறைய ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்கேயும் salinity ரொம்ப கம்மியா இருக்கும். எங்கெங்கெல்லாம் மேஜரான ரிவர்ஸ் வந்து ட்ரைன் ஆகுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா salinity ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேஜரா salinity டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அதிகமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அபவ் நார்மல் லேக் வான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் 330 பார்ட்ஸ் பர் தௌசண்ட். அதாவது 1000 கிராம்ஸ் ஆஃப் சீ வாட்டர்ல 330 கிராம் ஆஃப் சால்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து டெட் சி, அப்புறம் எங்கெங்கெல்லாம் முக்கியமான கயர்ஸ் இருக்கோ நம்ம அடுத்த நாளைக்கான கிளாஸ்ல பார்ப்போம். அண்ட் என்க்ளோஸ்டு சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான salinity இருக்கும். நார்மல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஓஷன், நார்த் பசிபிக் ஓஷன். பிலோ நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லாட்டிடியூட்ஸ், பே ஆஃப் பெங்கால், சைனா சி. ஏன்னா இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இங்க ஜாஸ்தி. ரைட்டா? ஸோ அதனால நமக்கு பால்டிக் ரீஜன்ல அதிகப்படியான ஃப்ரெஷ் வாட்டர் இன்டெக் இன்லெட் ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா லீஸ்டான salinity நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி தான் நம்ம மெரிடேரியன், ரெட் சி, பிளாக் சி இந்த மூணுமே சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும்? ஹை டெம்பரேச்சர், ஹை இவாபரேஷன், அப்புறம் லோ ரெயின்ஃபால். ஸோ இப்போ இந்த மூணு ஃபேக்டரும் முக்கியமா ப்ளே பண்ணி இந்த salinity-ய இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஓகே, அடுத்த கொஸ்டின். கோஸ்டல் ஜோன் ரெகுலேஷன் இன் இந்தியா இது வந்து எந்த இதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பார்த்தாலே நம்ம எழுதிடலாம். ஓஷன் கரண்ட்டை நம்ம வந்து ஒண்ணுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நேச்சுரல் ஃபினாமினா. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சுனாமியா. கோஸ்டல் ஜோனுக்கும் சுனாமிக்கும் எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? சுனாமி வரும், கோஸ்டல் ஜோன்ஸ்ல தான் வரும். ஆனா அதுக்கும் கோஸ்டல் ஜோனுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்புறம் சி போர்ட். சி போர்ட்டுக்கும் கோஸ்டல் ஜோன் ரெகுலேஷனுக்கும் என்ன இருக்கு? கிடையாது. அப்போ பிஆர்சி தான் நம்ம யோசிக்கணுமா? பி என்ன இருக்கு? ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எமர்ஜென்ஸ் ஆஃப் ஷோர் லைன்ஸ். சரி, இப்போ இதுல பார்க்கலாம். கோஸ்டல் ஜோன் ரெகுலேஷன் வந்து என்ன பண்றாங்க? சிசெட்ஆர் 1991ல இந்த சிசெட்ஆரோட ரெகுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. இதோட முக்கியமான ஃபோக்கஸே என்னன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஸ்டல் ஏரியாஸ். அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஷோர் லைன்ஸ், ஷோர் லைன்ஸ்ல நடக்கிற எரோஷன், அப்புறம் கோஸ்டல் எக்கோசிஸ்டம் சேவ் பண்றது, அப்புறம் கோஸ்டல் ஜோன்ஸ்ல இருக்கிற டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ஜோன் ரெகுலேஷன் ஆக்ட்ன்றது வந்துச்சு. ஓகேவா? இங்க என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குறாங்க? கைட்லைன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா கோஸ்ட் லைன்ல இருக்கிற சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. எக்கலாஜிக்கல் டிகிரடேஷனை குறைக்கிறாங்க. லைவ்லி கோஸ்டல் கம்யூனிட்டிஸோட லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் நேச்சுரல் ஹசார்ட்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக, அதாவது கோஸ்டல் எரோஷன், சைக்ளோன்ஸ், சுனாமிஸ்ல இருந்தெல்லாம் எப்படி வந்து நம்ம தப்பிக்கலாம், அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத இங்க வந்து ஒன் ஆஃப் தி கைட்லைன்ஸா வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஜோன் ரெகுலேஷன். ரைட்? ஸோ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எமர்ஜென்ஸ் ஆஃப் ஷோர் லைன் தான் பாத்தீங்கன்னா இதோட முக்கியமான அஜெண்டாவா இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். நம்ம நாளைக்கான ஓஷன் கரண்ட்ஸ், ஓஷனோகிராஃபி இதுல ஓஷன் கரண்ட்ஸ் பார்ப்போம். ஓஷன் கரண்ட்ஸ், டைடு, டைட் அண்ட் வேவ்ஸ், தியரிஸ், எல்லினோ லானினோ, எல்லினோ லானினா, அப்புறம் கோரல் வேவ்ஸ். ஸோ இதெல்லாம் இதுல இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முறை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னன்றத பார்ப்போம். ஃபைனலி ஹசார்ட்ஸ். இது சம்பந்தமா ரீசெண்ட் இயர்ஸ்ல நடந்த ஸ்டேட் செட் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தட் நமக்கு இந்த வாட்டி நம்ம செட் எக்ஸாம்ல எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வரும்ன்ற ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஸ் வி ஆல் நோ, டிஎன் செட்டுக்கு இன்னும் ரொம்ப ஷார்ட் பீரியடே இருக்கு. ஹார்ட்லி 10 days கூட இல்லை நமக்கு. இந்த டைம்ல
பேப்பர் ஒன்னுக்கும் பேப்பர் டூக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேப்பர் ஒன் வந்து நல்லாவே ஸ்கோரிங் ஏரியா. நிறைய பேர் மார்க் விடுறது பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்ல தான். ஸோ பேப்பர் ஒன்னுக்கும் அதுக்கான பேரலா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. பேப்பர் டூக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ நிச்சயமா இந்த வாட்டி நம்ம டிஎன் செட்டை கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.